பிளக்கும் பீரங்கி குண்டுகளும் துளைக்கும் துப்பாக்கி தோட்ட இங்கே வருகின்ற பெரியவர்களே, இளைஞர்களே, என்ன சொல்லுகிறார்கள் என்று ஓரமாய் நின்று செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவத்திற்காக நாம் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதை பற்றி அக்கறை இருக்கிறதா என்றால் இல்லை. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு அக்கறை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் நீதிமன்றங்களுக்கே அக்கறை இருக்கிறதா என்றால் இல்லை. அவர்களுக்கெல்லாம் இது 10ஓடு 11 என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் நிருபமா என்கிற அந்த பெண்ணிற்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நிருபமா என்பது அந்த பெண்ணின் பெயர் அல்ல. பெண்ணின் பெயரை சொல்லக்கூடாது என்பதற்காக இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணை நிருபமா என்கிற ஒரு புனைப்பெயரோடு அழைக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய கவர்னருக்கு இந்த அறிவு இருக்கிறதா என்றால் இல்லை. என்று கேட்டால் பாலியல் வன்கொடுமையினுடைய காவலனாக நிர்மலா தேவி என்கிற அந்த பேராசிரியர் வைத்து அதை பெண்களை அவர்களுக்கு சப்ளை செய்கின்றதற்கு ஏற்பாடு செய்து அனுபவித்த கயவன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர். அதனாலேதான் அந்த ஆளுநர் அனுப்புகிற ஜிஓ என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டினுடைய ஒரு அரசாணை அது கவர்னர் பெயரால் வெளியேறும். அதுல என்ன இருக்கிறது என்றால் புகார் கொடுக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் இருக்கிறது. எதிலே? அந்த ஜிஓவில. இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் அனுப்பிய ஜிஓ. இந்த கவர்மெண்ட் அனுப்பிய ஜிஓவை யார் போடுறார்? அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போடுறார். அது யாரு? நிரஞ்சன் மார்டி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் டு கவர்னர். அவர் போடுகிறார். கவர்னருடைய உத்தரவு அடிப்படையிலே போடப்படுகிறது. அதில அந்த பெண்ணினுடைய பெயர், புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயர் இருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் மனிதர்களா அல்லது மிருகங்களா? நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது பெண்ணினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, அங்கு அடையாளங்களை சொல்லக்கூடாது. அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காலிலே தூக்கி போட்டுவிட்டு இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜிஓவை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கயவர்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, அங்கே மக்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது அந்த பாண்டியராஜன் என்று சொல்லப்படுகிற மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த அயோக்கியன் அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லுகிறான். அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி அந்த பெண் புகாரித்திருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒரு ஐபிஎஸ் படித்திருந்தவனுக்கு அல்லது ஐபிஎஸ் அதிகாரத்தை கையில் கொடுப்பவனுக்கு, ஒரு கண்காணிப்பாளராக இருப்பவனுக்கு இந்த அறிவு கூட இல்லை என்றால் இவன் பண்ணி வைப்பதற்கு கூட லாயக்கில்லை என்று பண்ணி கோவித்துக் கொள்ள போகிறது. இன்னொருவன் ஜெயக்குமார். யாரவன்? ஏழவர்களை எல்லாம் அவன் இவன் என்று சொல்லுகிறான் என்றால் அந்த தொழிலுக்கு, அவர் ஏற்றிருக்கிற தொழிலுக்கு லாயக்கில்லாத கவோதி. மாணவர்கள் போராடுகிறார்கள், மாணவிகள் போராடுகிறார்கள். கூட இருக்கிற காவல்துறை அதிகாரியவே சித்திரவதை பாலியல் துன்புறுத்தல் செய்தவனை, அந்த கூட்டத்திலே போவது போல் போய் செய்தவனை செருப்பை கலட்டி மக்கள் எல்லாம் அடித்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெயராமனாக இருக்கட்டும், பாண்டியராஜனாக இருக்கட்டும், அவர்கள் உடை போட்டிருக்கலாலே காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த உடை காவல்துறையினுடைய உடை போட்டிருக்கிறார்களே காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லது என்றால் இங்க இருக்கிற மக்கள் பிஞ்ச செருப்ப வேறொரு நுழைச்சாட்டிப்பாங்களே. என்ன அயோக்கியத்தனம்! இங்க பாருங்க, புகார் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாள் கடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவர்கள் கோபப்பட்டு பல பெண்களை அநியாயமாக அவர் சீரழித்திருக்கிறார்கள் என்று
அவர்கள் அடிக்கிறார்கள். யார்? பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தார்கள். அவர்கள் மீது வழக்கு போடுகிறாய் என்றால் நான் கேட்கிறேன், உனக்கு மக உன்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் என்னடா அது அயோக்கிய பையன பாதுகாப்பு இருக்கிறது? என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அந்த பெண்கள் கதற கதற பல காணொலிகளை நான் பார்த்து நான் அதிகாரிகளுக்கு அதை எனக்கு வந்ததையெல்லாம் அனுப்பி வைத்தேன். எவ்வளவு கொடூரமாக வெட்ட கரடி அடிக்கிறான். காதலன் என்று ஒருவர் வருபவனை நம்பாமல் அந்த பெண் என்ன செய்வார்? காதலன் ஒருத்தன் வர்றான். அதுல ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவனுக்கு செய்யற தொழில் என்ன தெரியுமா? வட்டி வரவு செலவு கந்து வட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தர்மபுரியிலே ஒரு கந்து வட்டிக்காரன் தான் வட்டி தரவில்லை என்றால் பெண்களை பாலியல் வன்முறை செய்து அதை காணொலிகளாக வெளியே வந்தன. தர்மபுரியிலே ஒரு கட்சியினுடைய பொறுப்பானவன். அதுபோல இன்றைக்கு கந்து வட்டிக்காரன், அதாவது கொள்ளையடிக்கிறவன், மக்களினுடைய அந்த வறுமையை பயன்படுத்தி 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 1500 ரூபாயை பெறுவதற்காக இருக்கின்ற அந்த அயோக்கியர்கள் தான் இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார்கள். திருநாவுக்கரசு என்பவன் கந்து வட்டி தொழில் செய்கிறான் என்று அவனுடைய தாய் சொல்லுகிறார். பாருங்க, எத்தனை பெண்கள் 257 வருடமாக அன்னை உங்களுடைய அம்மா என்று அழைக்கிறீர்களே, உங்க அம்மாவினுடைய ஆட்சியிலே இருந்து தொடர்கிறது. அம்மாவினுடைய ஆட்சியில் 5 வருடமும், அதற்கு பிறகு இந்த 2 வருடமும் 7 வருடமாக இந்த அக்கிரமம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நண்பர் உதயகுமார் அவர்கள் சட்டத்தை கடுமையாக்க கூடாது என்று சொன்னார்கள். நான் முரண்படுகிறேன். இன்றைக்கு நான் ஒரு காணொளி பார்த்தேன். சோமாலியாவில் 12 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவனை அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு அதே இடத்திலேயே ஆணுறுப்பை வெட்டி விடுகிறார்கள். இன்றைக்கு சீனாவில பாலியல் வன்கொடுமை செய்தால் அவர்களுடைய ஆணுறுப்பை வெட்டப்பட வேண்டும் என்று அங்கே சட்டம் சொல்லுகிறது. இவர்களுக்கு எப்படி அச்சுறுத்தப்பட முடியும்? சட்டங்கள் கடுமையாக இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் நினைச்சுக்க வேண்டாம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நிருபமாவுடைய வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் அது ஒரு முற்பட்ட ஜாதியை சார்ந்த பெண். அதனாலதான் அந்த உடனே அவர்கள் சிங்கப்பூருக்கு அனுப்பினார்கள். அந்த பாதிப்புக்குள்ளான கயவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். இங்க அப்படி இல்லை. எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள். அதனால அவர்களுக்கு அது கவலை இல்லை. பாருங்க, காதலிச்சிட்டு ஒருத்தன் அவன் விட்டா கூட அது யாருன்னு பார்க்காமல் அவனை கொச்சப்படுத்துவார்கள். இல்லையா? அவெல்லாம் எவ்வளவு கோபமாக ட்வீட் பண்ணா. அதை ஒரு முஸ்லீம் தான் செய்திருப்பான். அந்த காதலனை விசாரிக்க வேண்டும் சொன்னானா இல்லையா? சினிமா படத்தில் நடிக்கிறவன் எல்லாம் சொன்னானே இல்லையா? அது மட்டும் இல்ல, இதே நாட்டிலேதான் பத்திரிகையாளர் பெண்கள் மட்டுமல்ல, வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் யாரோடுவாது படுத்துத்தான் போகிறார் என்று ஒரு அயோக்கியன் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன, பச்சை தமிழ் என்று சொல்வதற்கு, வீர தமிழர் என்று சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? இப்படி கேரளாவிலே சொல்லி இருந்தா அவன் நாக்கு வெட்டப்பட்டிருக்கும். அங்கே நாக்கு வெட்டப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி சொல்லுகிறவனை தேடுகிறோம் என்று சொல்லி காவல்துறையே பாதுகாப்போடு அவனை வைத்திருந்தார்கள். மானங்கட்ட அரசாங்கம் கொடுத்திருக்கார்கள். அரசை திட்டாதீர்கள். வேற யாரை திட்டுறது? என்னையே நான் திட்டுகிறதா? இங்க கூட என்ன நடக்குது? இங்க காவல்துறைகள் வரம்பு மீறுகிறார்கள். நேற்றைக்கு இதே புளியங்குடியில நீ சொன்னாங்க, புளியங்குடியை பத்தி பேசுறேன். குடும்பத்தாரார்கள் அவன் 2 பேரும் அடிச்சுக்கிறான். கொண்டு போனவருக்கு ஒரு சார இடத்திலே காசை வாங்கி கொண்டு இங்க இருக்கிற கவ்வாதிகள் ஒருவனை அடித்திருக்கிறார்கள். கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறான். அதே போல ஒரு தமுமுக காரன் தாக்கப்பட்டு எங்கே சொக்கம்பட்டி காவல் நிலையத்திலே வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார். நீங்களா என்னப்பா, நீங்களா ஆம்பளையா இல்ல பேடிகளா? இது மாதிரியான பிரச்சனைக்கு புட வெட்டிட்டு பாருக்கீங்களா? ஒண்ணு செய்ய மாட்டீங்க.
இங்க முகிலனுக்கானான்னு சொல்றோம். முகிலன் எங்கே? முகிலனை கொன்று புதைத்து விட்டார்கள். அல்லது முகிலன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அந்த குழம்புகளை தூக்கி போடப்பட்டிருக்கிறார். அதான உண்மை. இன்னைக்கு முகிலன், நாளைக்கு ஹைதர், அடுத்த நாள் தமிழர், சுப தங்கவேலன், சுப உதயகுமார் என்று நீங்கள் எல்லோரையும் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும்? நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் வருமா வராதா? மக்கள் இதை பார்த்து கொண்டே இருப்பானா? 209 பெண்களை கற்பழித்தவனை, அதுவும் எப்படிடா அந்த பெண், அதாவது சினிமா படங்களிலே பார்த்திருக்கிறோம். சினிமா படங்களிலே தான் வில்லனை எப்படி காட்டுவார்கள். இங்கே அதை விட மோசமாக திருநாவுக்கரசும் அவருடைய நண்பர்களும் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்களே என்றால் அதற்கு நீங்கள் என்ன? நான் கேட்கிறேன், பாண்டியராஜன் நீங்க அவங்களை காப்பாற்ற நினைக்கிறீங்களே, அந்த நேரத்தில் விளக்கு பிடிச்சியா நீ? கேட்கிறேன், என்னடா அயோக்கியத்தனமாக இருக்கிறது. நீ ஒரு பெண்ணை கையை நோக்கி அங்கே அந்த சாராயத்தின் டாஸ்மாக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது பெண்ணை கண்ணத்தில் அரைஞ்ச உடனேயே உன்னை என்னன்னு பார்த்திருக்கணும். நாங்க வெக்கம் கட்டு, மானம் கட்டு, ரோசம் கட்டு இப்ப ரெண்டு கூக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதான் நடக்குது. அங்கே அவன் அடித்திருந்த நேரத்திலேயே அவன் டிஎஸ்பியா இருக்கும் பொழுது இந்த அயோக்கியத்தனம் செஞ்சவன் இன்றைக்கு என்ன செய்யறான்? பாண்டியராஜன் மாமா வேலை செய்யறானா இல்லையா? காப்பாற்றுவதற்கு இத்தனை முயற்சி செய்கிறாயே, அதுக்கு பேர் என்ன? வழக்கு நீ எத்தனை வேணாலும் போட்டுக்க, எல்லா வழக்கையும் நாங்க இப்படி பாக்குறாள் தான். நீ எத்தனை வழக்கு வேண்டாலும் போடு. எதுக்கியா? என்ன நடக்குது இங்க? முகிலன் கொல்லப்படுகிறான். அது கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீதிமன்றங்களும் செத்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலேயும் வைத்தா தான் வேலை நடக்குது. அப்படித்தானே ஓடி இருக்கிறது. பாசிசத்துக்கு எதிராக எங்கேயெல்லாம் போராடுவது? நாங்கள் பாசிசம் எங்கே வந்தாலும் போராடுவோம். பாசிசத்துக்கு எதிராக அது எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த பாசிசத்துக்கு எதிராக போராடுவோம். இதுதான் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்காரனுடைய பணி என்பதை இங்க வரி விதிப்பு சொன்னார்கள். இங்க ஈபின்னு ஒன்று இருக்கலாம். அங்க ஏதாவது புதுசா லைன் வேணும்னா 5000 ரூபாய். அது கட்சிக்காரன் போனா உங்களுக்காக 2000 ரூபாய். இதுக்கு நீ வேற வேலை செய்யலாமே, நீ வேற வேலை செய்யலாம் அதுக்கு. அல்லது நீ ஒண்ணு செய்ய, நீங்க இப்படி இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எங்க வீடுகள்ல வந்து பிச்சை எடுங்க, அதுக்கு ஏதாவது நாங்க போடுறோம். அப்படி இருந்தாலும் கூட என்னப்பா எனக்கே இவ்வளவுதா, ஒரு 300 ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா நீ காசு கொடுக்கலன்னா வேலை செய்ய முடியாதுங்க. அப்ப அரசாங்கம் தருகிற சம்பளம் எதுக்கு தருகிறது? அரசு தருகிற சம்பளம் எதுக்கு தருகிறது? ஈபியில போனா காசு கொடுக்கணும். இங்க இருக்கிற முனிசிபாலிட்டி சொன்னாங்க, இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் 100 விழுக்காடு வரியை வைத்திருக்கிறார்கள். ஒரு சொன்னாரு 1684 ரூபாய், 5684 ரூபாய் நான் கட்டிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பதினெட்டு இருக்கலாம் 11,984 ரூபாய். 100க்கு மேல. ஏன்? அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு இடத்துல இல்ல, அதிகார இடத்துல இருக்கிறது. ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளணும், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேரளாவிலே நடப்பது மக்களுக்கான ஆட்சி, இங்கே நடப்பது அதிகாரிகளுக்கான ஆட்சி. அப்படி நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி நாம் தடுத்து நிறுத்துவது? எவ்வாறு இவர்களை எல்லாம் அடக்கி முடுக்குவது? இன்றைக்கு முகிலன், நாளைக்கு உதயகுமார், நாளை மறுநாள் நான், இன்னொரு நாள் இன்னொருவர் என்று பார்த்துக் கொண்டு இது மாதிரி கோஷங்கள் போட்டுக் கொண்டுதான் நாம் இருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க சொன்னார். நீதிமன்றத்துக்கு போகிறோம், ஏபிஎஸ் கார்பஸ் போல ஆட்குணர்வு எழுதி போடுகிறோம். ஏன்? பணக்காரன் செய்தால் அது ஒன்றும் நடக்காது என்பது இங்கே எழுதப்பட்ட சட்டம். அகர்வால், அனில் அகர்வாலுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் உங்களால் போட முடியுமா? முடியாது. ஏன்னா அனில் அகர்வால் தான் இங்கே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கலாம். நான் தூத்துக்குடியில சொன்னேன், நான் தூத்துக்குடி மக்களிடத்தில் சொன்னேன், 99 நாள் போராடினீர்கள், 100வது நாள் நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த கயவர்கள் துப்பாக்கியில் உங்களை துளைத்தெடுத்தார்கள். ஆனாலும் எந்த அரசியல்வாதியும் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அடக்கி ஒடுக்கி விட்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை மூடிவிட்டதற்கு நான் உட்பட எந்த அரசியல்வாதியும் அதற்கு காரணம் அல்ல. அந்த மண்ணின் மைந்தர்களாகிய நீங்கள் தான்
அதனாலே சொல்லுகிறேன், நிச்சயமாக இங்கே ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க நீங்கள் விடமாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நான் அன்றைக்கு பதிவு செய்தேன். உண்மையானதுதான். மக்கள் எழுச்சி விட வேண்டும், மக்கள் போராட வேண்டும். மக்கள் போராடாமல் எதுவும் நடக்காது, எதையும் செய்ய முடியாது. இந்த இருக்கிற இந்த முகிலன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த முகிலன் பிரச்சனையில கூட நாம் சரியாக போராடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சரியாக நாம் போராடவில்லை, நம்முடைய போராட்ட முறைகளை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பல முயல்களை நாம் இழக்க வேண்டியிருக்கும். இன்றும் முயலை கொண்டு வா, முயலை கொண்டு வா என்றால் எப்படி கொண்டு வருவார்கள்? கொன்றவனை எப்படி கொண்டு வருவார்கள்? 1972 கோயம்புத்தூரிலே அப்பு என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தோழனை கொன்றார், காவல்துறைக்காரர்கள் கொன்றார்கள். அதற்கு பிறகு ஒரு நீதி விசாரணையை போட்டார்கள். என்ன நடந்தது? அப்பு காணாமல் போனதுதான். சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பாலன் என்கக்கூடிய ஒரு சகோதரன் காணாமல் போய்விட்டான். கண்டுபிடித்து கொடுத்தார்களா? இப்ப முகிலனை கண்டுபிடித்து தருவார்கள். அவர்களுக்கு தெரியும், நாம இப்படி எல்லாம் செஞ்சா இந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் சும்மா இருப்பார்கள் என்று தெரியும். சில நேரங்களில் நாம் தான் அவர்களை தேட வேண்டும் என்றால் எதை செய்திருக்கிறார்கள், எப்படி கொன்றார்கள் என்கிற அடையாளத்தை நாம் தேட வேண்டும். பல பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், முகிலன் கொன்று விட்டாரா சொல்லுகிறார். உண்மை அதுதான். நான் கேட்கிறேன், முகிலன் ஓடி போய் ஒளிந்து கொண்டாரா? காட்டிலே போய் பதுங்கிக் கொண்டாரா? இல்லையே. முகிலன் மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக போராடுகிற ஒரு போராளி. இந்த நாட்டிலே யார் வாழ்வது அச்சம் தெரியுமா? யார் சரியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானோ, யார் இந்த மண்ணை காக்க வேண்டும் என்று கருதுகிறானோ, யார் ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதுகிறானோ, யார் பாசிசத்தை எதிர்க்கிறானோ, அவர்களெல்லாம் வாழ்வது இங்கே மிக மிக கடினம் என்பதுதான் இன்றைக்கு நிறுவனமாய் கொண்டிருக்கிறது. இந்த பெண்களை கதற கதற பண்ண பிறகு கூட காப்பாற்றுவதற்கு காவல்துறை முயற்சி செய்கிறது என்றால் அதற்கு ஒரு விஐபி தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். எந்த விஐபி என்று தெரியவில்லை. அவர்களை சொன்னவர்களை எல்லாம் மிரட்டுகின்ற தருணமாக இன்றைக்கு நக்கீரன் கோபால் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் என்றால் பயமுறுத்துகிறார்களா? அப்படி என்றால் தவறு செய்தவர்கள் அவர்கள் இன்னும் ஒரு 3 நாள் 4 மாதங்களுக்கு கவலை அளித்து வெளியே வந்து அவர்கள் தவறை வேறு விதமாக செய்ய போகிறார்கள் என்பதானே அர்த்தம். அதுதானே உண்மை. சொல்லும்போது சொன்னார், ஜெயராமனுடைய மகன் பயணித்த காரிலே அந்த பெண் கீழே விழுந்து இறந்து விட்டாள் என்றால் அவள் தப்பித்துக் கொள்வதற்காக கதவை திறந்து மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கதவை திறந்து விழுந்திருக்கார் என்றுதானே அர்த்தம். என்ன செய்தோம்? கொஞ்ச நாள் பேசினோம், அது அப்படி கூட அதை விபத்தாகவே முடித்து விட்டோம். அந்த விபத்தாகவே முடிக்கப்பட்ட காரணத்தாலே இதையும் விபத்தாகவே முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்னும் 3 மாதத்திலே நீங்க வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிலிலேயே வச்சிருக்கிறது தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இன்னும் இந்த மக்கள் சொரணை இல்லாமல் இல்லை, கொஞ்சம் பேருக்காவது சொரணை இருக்கும். நீ ஜெயில வச்சியே இருந்தா அவன் பாதுகாப்போடு இருப்பான். அவன் ஜெயில விட்டு நீ வெளியே அனுப்பி அவன் மீண்டும் உல்லாசமாக வாழ வேண்டும் நினைத்தால் மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நாம ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை, நாம ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. மானமுள்ளவன் இந்த மண்ணிலே இருக்கிறானா இல்லையா? ரோசமுள்ளவன் இந்த மண்ணிலே இருக்கிறானா இல்லையா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாண்டியராஜன் போன்றவர்கள் பதவிகளை தொடர்கிறார்களே, அப்ப எப்படி நீ ரோசமுள்ளவன் இருக்கிறான்னு சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதெல்லாம் காலம் பதில் சொல்லுவார்கள். அந்த உடை உடுத்திருக்கிற உடை அரசு உடை. இந்த மக்கள் அந்த உடைக்கு பயப்பட, அந்த உடைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், பயப்படவில்லை, மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த மரியாதையை இந்த கயவர்கள் தப்பாய் புரிந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கு எச்சரிக்கிறோம். நீங்கள் திருந்திக் கொள்ளாவிட்டால் மக்கள் உங்களை திருத்த வேண்டியது வரும் என்பதை நாம் எச்சரிக்கிறோம். நீ கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுன்னு கூட்டிட்டு போய் அவனை வச்சிரோ அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். எப்ப நான் கேட்கிறேன்,
விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போய் அவன் சொந்த பிரச்சனையில அவன் அடிச்சுக்கிட்டு விடுறவனை கொண்டுட்டு போய் காசு வாங்கிட்டு அடிச்சிருக்கிறீடா. நான் உன் தங்கச்ச, உன் அம்மாவே, உன் பொண்டாட்டிய, உன் மகளை இப்படி செய்திருந்தால் நீ மானம் கெட்டவனே அவனை காப்பாற்ற அனுப்பியா? காப்பாற்ற அனுப்பியா? நான் பல முறை சொல்லி இருக்கிறது, சில போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுக்கிறவன் தான் பாவம். ஏன்னா இவருக்கு மேலதிகாரி சொல்றார் என்பதற்காக எதையும் செய்யக்கூடிய கையவர்களாக இருக்கிறார். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த நாட்டிலே நடக்கிற இந்த அக்கிரமத்திற்கு இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இவனுக்கு உட்கார்ந்து இந்த எடப்பாடியும் இந்த தர்மயுத்தம் நடத்துற அந்த அயோக்கியன் நின்று திருச்சி பேசிக்கிட்டு பங்கு வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு 4, உனக்கு 5, எனக்கு 20 நாய்களா? என்ன நடக்குது இந்த நாட்டில? என்ன நடக்கிறது? நீங்க ஆட்சியில் இருக்கணும். எடப்பாடி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸும் அமலாக்கத்துறையும் வந்த பிறகுதானே அவர்கள் இன்றைக்கு தேர்தலில் உடன்படிக்கை கொண்டார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மிரட்டி. அப்ப இந்த மக்கள் எல்லா விரட்டல்களையும் தூக்கி எறிகிற தமிழ் சமுதாயத்தின் சொந்தங்கள் அல்லவா? நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த பெண்ணினுடைய 250 அல்ல, சில ஆயிரங்களாக இருக்குமோ என்று அச்சம் வருகிறது. காணொளிகள் பல ஆயிரங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பாண்டியராஜனுக்கு 4 தான் தெரியுமா? அந்த 1 இருந்தா பத்தாதா? 1 இருந்தா பத்தாதா? நாய்களா முட்டிக்கு முட்டி தட்டியோட உட்கார வச்சுக்க முடியாதா? அவங்கிட்ட இருக்கிற காசுக்காக பல்லிழித்துக் கொண்டு உன்னிடத்தில் மேலே இருக்கக்கூடிய சொல்லுகிறான் என்பதற்காக நீங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தால் மானம் கிட்ட ரோசம் கிட்டவர்களே, நீங்கள் மனிதர். காதலிப்பதாய் சொல்லி இந்த கயவர்கள் அவர்களை பெண்டாண்டு இருக்கிறார்கள். காதலிப்பதாய் சொல்லி அந்த பெண்ணை அழைத்து அவன் மட்டும் அவளோடு இருந்திருந்தால் கூட அவள் அதை ஏற்றிருப்பான். ஆனால் அவளை விளைமாதாக மாற்றி, விளைமாது கூட அவள் விரும்பினால் தான் சொல்லுவாள். ஆனால் இவள் விரும்பாமலே அவளை அச்சுறுத்தி, அடித்து, துன்புறுத்தி இப்படி செய் என்று அவர்களுடைய மானத்தின் மீது விளையாடியவர்களை என்ன செய்யலாம்? நான் சுபமுதை குமாரிடத்திலே மாறுபடுகிறேன். நடு ரோட்டிலே வைத்து அவர்கள் தூக்கிட்டால் மட்டும்தான், அவர்கள் அப்படியெல்லாம் செய்தால் மட்டும்தான் இன்றைக்கு இந்த மக்கள் திரும்புவார்கள். அந்த அயோக்கியர்கள், மக்கள் அயோக்கியர்கள், உறுதுணையாகப்படவர்கள், ஒத்துழைப்பாக இருந்த அதிகாரிகள், இவர்களெல்லாம் மக்களிடத்திலே கொடுக்க வேண்டியதை கொடுத்து அடிங்க என்று சொன்னால் தான் அதை நீதிமன்றங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நீதிமன்றங்களிடத்திலே இன்றைக்கு நியாயங்கள் செத்து போய் கிடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறார்கள்? அதிகார வர்க்கத்திற்கு நீதிமன்றங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு பாபர் மசூதியுடைய வழக்கை கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்று 3 இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய அவல நிலை. 20 வருஷத்துக்கு பிறகு, 25 வருடத்திற்கு பிறகு கட்ட பஞ்சாயத்தை செய்துங்கள் என்று சொல்லி அதை சில பேர் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்களுடைய பணிகளை செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்தை செய்வதற்கு நீதிமன்றங்கள் அல்ல என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது ஒரு எழுச்சி என்பது அடையாளம் தானே தவிர இதை தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த மக்களே அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வார்கள் என்று எச்சரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவது இந்த வெட்கக்கேடு பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாட்டுக்கே வெட்கக்கேடு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த